நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. இதன்போது 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பிரதேசங்களில் காலை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் அந்த பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. மின்னல் தாக்கம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொள்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகினுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். இன்றும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கரையோர பிராந்தியங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுவது பொருத்தமானதாகும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிரதேசங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையினூடாக அல்லது வேறு திசைகளினூடாக வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படலாம். நன்றி. அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.